சிறுவர் கதைகள். தாகம். அந்த அடர்ந்த காட்டில் தாகத்தினால் வாடிய நரி ஒன்று அங்கும் இங்கும் நீர் தேடி அலைந்தது. ஓரிடத்தில் நீர்நிலை ஒன்று காணப்பட்டது. அதைக் கண்ட நரி பெரிதும் மகிழ்ச்சியடைந்தது. அதில் இறங்கி தண்ணீரை குடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தது. இயல்பிலேயே எச்சரிக்கை மிக்க நரி, ஒருவேளை இந்த நீர்நிலையில் முதலை போன்ற கொடிய நீர்வாழ் உயிரினங்கள் இருந்தால் நம்மை கொன்று தின்றுவிடுமே என்று ஒரு கணம் எண்ணியது. இதை சோதித்துப் பார்த்து விடுவது என்ற எண்ணத்துடன் நீர்நிலையை உற்று நோக்கியது. நீர்நிலை எந்த சலனமும் இல்லாமல் பேரமைதியாக இருந்தது. ஆளரவமற்ற இடத்தில் நீர்நிலை ஒன்றில் நீர் ஆடாமல் அசையாமல் இருந்தால் அதில் முதலை உள்ளது என்று நரியின் முன்னோர்கள் எப்போதோ நரியிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. எனவே அது அந்த நீர்நிலையில் முதலை நிச்சயம் இருக்கும் என்ற எண்ணத்துடன் அதை சோதிக்க ஒரு சின்ன கல்லை நீர்நிலையில் உருண்டு விழும்படி உருட்டியது. கல் விழுந்தவுடன் நீருக்குள்ளிருந்து சிலித்து சீறி வந்தது முதலை ஒன்று. அது கரையில் நின்ற நரியை பார்த்தவுடன் அதன் மேல் பாய்ந்தது. நரி சாமர்த்தியமாக தப்பித்துக் கொண்டது. நன்றி முதலையாரே, நல்ல வேளை உன்னிடமிருந்து இறைவன் என்னை காப்பாற்றிவிட்டார் என்று கூறியது நரி. முதலைக்கு இரை கிடைக்காத எரிச்சல் இருந்தபோதிலும் இச்சகமாக பேசியது. நீ சொல்வது உண்மைதான் நண்பா. நீ தரையிலிருந்து உணவை தேடி வேட்டையாடி பெறுகிறாய். நான் என் இருப்பிடம் வரும் இரையை வேட்டையாடுகிறேன். இதில் யாரையும் தப்பு சொல்ல இடமில்லை என்றாலும் உன் சாமர்த்தியத்தை நான் பாராட்டத்தான் வேண்டும் என்று கூறியது. நீ எனக்கு இரையாகவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் உன் சாமர்த்தியம் அறிவை நேரில் பார்த்த பிறகுதான் நீ உண்மையில் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்கிறேன். உன் நட்பு வேண்டும், என்னை நண்பனாக ஏற்றுக்கொள் என்று கூறியது. நரிக்கு முதலையே பிடிக்கவில்லை. அது சாமர்த்தியமாக இச்சகம் பேசுகிறது என்று அது எண்ணியது. என்றாலும் ஒப்புக்காக சரி என்று சம்மதித்தது. நான் உன்னுடன் நட்பு தொடர வேண்டுமானால் நான் தண்ணீர் குடிக்க வரும்போது தண்ணீரை விட்டு தரைக்கு வந்துவிட வேண்டும் என்ற நிபந்தனை போட்டது. அதை ஏற்றுக்கொண்ட முதலை தண்ணீரை விட்டு கரையேறி வெகு தூரத்தில் விலகி நிற்க நரி தண்ணீர் குடித்துவிட்டு சென்றது. இப்படியே இது தினந்தோறும் செய்து கொண்டே வர முதலையுடன் நரிக்கு நட்பு ஏற்பட்டது. நரி இந்த முதலையால் எப்போது வேண்டுமானாலும் தனக்கு ஆபத்து வரக்கூடும் என்று எண்ணியது. முதலைக்கோ நரியை தின்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வஞ்சகமாகவே இருந்தது. ஒரு சமயம் முதலை நரியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னது, நண்பா, இங்கே ஒரு பெரிய குரங்கு திரிகிறது. அதன் ஈரலை நான் தின்ன வேண்டும் என்று வெகு நாளை விருப்பம் இருக்கிறது. அதை எப்படியாவது இங்கே அழைத்து வந்து எனக்கு உணவாக்க வேண்டும். அந்த குரங்கு தந்திரமும் சாமர்த்தியமும் நிறைந்தது. ஆகவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னது. அந்த குரங்கு எப்படி என்று சாமர்த்தியமாக இருக்கிறது என்று கேட்டது நரி. நீயாவது கல் போட்டு பார்த்து நான் இருப்பதை தெரிந்து கொண்டு நீர் குடிக்காமல் விலகினாய். ஆனால் குரங்கு நான் இருப்பது தெரிந்தும் ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து வந்து அதன் வழியே தண்ணீரை மரத்தின் மீது அமர்ந்து குடித்துவிட்டு செல்கிறது. அப்படியென்றால் அதன் அறிவு பாராட்டப்பட வேண்டிய ஒன்றே என்றது முதலை. இப்போது முதலையின் கூரறிவை புரிந்து கொண்டது நரி. தன்னை விட அறிவாளியாக இருப்பவர் எவரையும் அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறது இந்த முதலை. குரங்கு அறிவாளி என்று அதற்கு விளங்கிவிட்டதால் அதை பிடித்து ஒழித்துக்கட்ட அதற்கு நிகரான சாமர்த்தியம் பெற்ற என்னை அதற்கு கருவியாக பயன்படுத்த நினைக்கிறது. அதை நான் எப்படி அழித்து வருவேன் என்ற தந்திரம் அதற்கு புரிந்துவிட்டால் நாளை என்னை எப்படி ஒழித்து கட்டுவது என்று அதற்கு புரிந்து போகும். எனவே கொல்லப்பட வேண்டியது கொடிய இந்த முதலைதான் என்று அது எண்ணியது. பின்னர் அது குறும்பை தேடிச் சென்றது. குரங்கிடம் அது முதலையின் திட்டத்தை எடுத்து கூறியது. எனவே அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கூறியது. குரங்கும் நரியும் நீண்ட ஆலோசனை செய்தன. கடைசியாக குரங்கு கூறியது, இந்த முதலை நீரில் இருக்கும் வரை அதற்கு பலம் அதிகம். அதை நீரை விட்டு சிறிது தூரம் வரை கூட்டி வந்துவிடு, அப்போது அதை கொன்றுவிடதாம் என்று கூறி காதோடு காதாக ரகசியம் கூறியது. நரி திரும்பிச் சென்றது. ஏரி கரையோரத்திலிருந்து அதன் பதுங்கு குழிக்கு அருகே சென்றது. முதலையை அழித்தது. நான் சாக போகிறேன். என்னை ஒரு வேட்டைக்காரன் சுட்டுவிட்டான். தயவு செய்து நீரிலிருந்து வெளியே வந்து என்னை காப்பாற்று என்று அழைத்தது. முதலை நீரிலிருந்து எட்டி பார்த்தது. நரி கால்களை உதைத்துக் கொண்டு கிடந்தது. முதலையின் நாவில் எச்சில் ஊறியது. நண்பா, இதோ உன்னை காப்பாற்ற வருகிறேன் என்று கூறியவாறு விறுவிறுவென்று தரையில் நடந்து வந்தது. அது நரிக்கு அருகே வர இருந்த சமயத்தில் தடதடவென்று குரங்கு ஓடி வரும் ஓசையை கேட்டது. குரங்கு அதன் அருகே வந்து ஒரு வைரமாலையை போட்டுவிட்டு ஓடியது. முதலை ஆச்சரியத்துடன் வைரமாலையையும் குரங்கையும் பார்த்து கொண்டிருந்த அதே வேளையில் துரத்தி வந்த ஜமீன்தாரின் பணியாட்கள் முதலை அருகே மாலை கிடப்பதை பார்த்தனர். முதலையை தங்கள் கையில் உள்ள ஆயுதங்களினால் தாக்கிக் கொண்டனர். வைரமாலையை கைப்பற்றி திரும்பினர்.
அதற்குள் நரி தன் வாளைக்குள் புகுந்து கொண்டது. குரங்கு அடர்ந்த கிளைகளுக்குள் மறைந்து கொண்டது. முதலை ஒழிந்த திருப்தியில் அன்றிலிருந்து இரு விலங்குகளும் நிம்மதியாக நீர்நிலையில் நீரை குடிக்கத் துவங்கின.